ஆண்டவரே, திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்றுகள். Hello, mic check. Hello. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women. Yeah, I know, I heard. Holy Mary, Mother of God, pray for us sinners now and at the hour of our death. Amen. Hello. Hey, they not focus me. It will not come now. Okay. இயேசு கிறிஸ்துவில் அன்பு அன்னை மரியாளின் பக்தர்களே, உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். அன்னை மரியாளின் பெரும் விழாவை கொண்டாடும் முன் 9 நவநாட்களில் பங்கு கொண்டு சரியான விதத்தில் தயாராக இருக்கும்படி இந்த 2ஆம் நாள் நவநாளிலே அன்னை மரியாள் நம் தாய் என்ற தலைப்பிலே தியானிக்க உங்களை அழைக்கின்றேன். அருள் தந்தை பாஸ்கர் அடிகளார் இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுத்து முக்கியமாக நோயாளிகள் இவர்களுக்காக ஜெபித்து கடவுளின் ஆசிரை பெற வந்திருக்கின்றார். அவரை இந்த திருப்பலியிலே வரவேற்று இப்பொழுது வருகை பாடலிலே பங்கேற்போம். இறைவனை தேடும் இதயங்களே வாருங்கள், என் இறைவன் யார் என்று சொல்வேன் கேளுங்கள். இறைவனை தேடும் இதயங்களே வாருங்கள், என் இறைவன் யார் என்று சொல்ல கேளுங்கள். பாடும் குயிலுக்கு பாட சொல்லி தந்தவர் யார்? ஆடும் மயிலுக்கு ஆட சொல்லி தந்தவர் யார்? பாடும் குயிலுக்கு பாட சொல்லி தந்தவர் யார்? ஆடும் மயிலுக்கு ஆட சொல்லி
அவர் யார்? அவரே நம் இறைவன், அவர்தான் நாம் பணிவோம், அவர்தான் நாம் பணிந்தார் ஆகவே மகிழ்ந்திடுமே. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் என் அருமையான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளின் பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். கடவுள் எல்லா இடங்களிலும் இருந்தாலும் அவரின் பிரசன்னத்தை உணர தாயை நமக்கு கொடுத்து சென்றுள்ளார் என்பதுதான் உண்மை. இந்த உண்மையை இன்றைய நாளிலே ஆழமாக நாம் சிந்திக்க இருக்கின்ற இந்த வேளையிலே இந்த திருப்பலி நோயினால் அவதிப்படும் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக நாம் அர்ப்பணிப்போம். இன்றைய காலகட்டத்திலே ஆயிரக்கணக்கான மக்கள் கொரோனா நோய் கிருமியால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கவலைக்கு உள்ளாகியிருக்கின்றார்கள், சுகமில்லாமல் இருக்கின்றார்கள், ஆரோக்கியமற்றவர்களாக இருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே இந்த திருத்தலத்திலே அன்னையின் பிரசன்னத்திலே ஆரோக்கிய அன்னையிடத்திலே ஆரோக்கியத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள நாம் அனைவரும் இந்த திருப்பலியிலே விசேஷமாக ஜெபிப்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மகிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான
நன்றி கூறுகின்றோம் ஆண்டவராகிய இறைவா வானுலக அரசே எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகிய இறைவா உங்களின் செம்மறியே தந்தையின் திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே மன்றாடுவோமாக. இறைவாவும் ஒரே திருமகன் எங்கள் துன்பங்களை தாங்கி மனித வலுவு குறைவில் பொறுமையின் ஆற்றலை காட்ட வேண்டும் என திருவுளமானீரே. நோயிற்றிருக்கும் எங்கள் சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் செய்யும் வேண்டுதல்களை கனிவுடன் கேட்டருளும். அதனால் துன்பம் துயரங்களாலும் மனக்கலக்கங்களினாலும் பிற நோய்களாலும் இன்னுளோற்றோ நாங்கள் பேறு பெற்றோரின் கூட்டத்தில் ஒன்றிணைந்து உலக மீட்புக்காக துன்புற்ற கிறிஸ்துவோடு இணைந்திருப்பார் செய்தருள் வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவின் ஐக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கடவுளை பற்றிய மறைபொருளை அறிவிக்க நான் உங்களிடம் வந்தபோது மிகுந்த சொல்வன்மையுடனோ ஞானத்துடனோ வரவில்லை. நான் உங்களிடையே இருந்தபோது மெசியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. நான் உங்கள் நடுவில் வலுவற்றவனாய் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன். நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை. ஆனால் அது தூய ஆவியின் வல்லமையை எடுத்து காட்டுவதாக அமைந்தது. உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளின் வல்லமையே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
நீங்கள் பாட வேண்டிய பல்லவி ஆண்டவரே திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். ஆண்டவரே திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளே. ஆண்டவரே திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளே. ஆண்டவரே நான் உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். நாள் முழுவதும் அதை பற்றியே சிந்திக்கின்றேன். என் எதிரிகளை விட என்னை ஞானியாக்கியது உமது கட்டளை. ஏனெனில் என்றென்றும் அது என்னோடு உள்ளது. ஆண்டவரே திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளே. ஆண்டவரே திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளே. எனக்கு அறிவு புகட்டுவோர் அனைவரிலும் நான் விவேகமுள்ளவனாய் இருக்கின்றேன். ஏனெனில் ஒழுங்குமுறைகளையே நான் சிந்திக்கின்றேன். முதியோர்களை விட நான் நுண்ணறிவு பெற்றுள்ளேன். ஏனெனில் நியமங்களை கடைபிடிக்கின்றேன். நியமங்களை கடைபிடிக்கின்றேன். ஆண்டவரே திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளே. ஆண்டவரே திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளே. வாக்கை கடைபிடிக்குமாறு தீய வழி எதிலும் நான் கால் வைக்காத பாதுகாத்து என்னை காக்கின்றீர். நீதி நேரிகளை விட்டு நான் விலகவில்லை. ஏனெனில் நீ தாமே எனக்கு கற்று தந்துள்ளீர். ஆண்டவரே திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளே. ஆண்டவரே திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளே. Alleluia, 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 alleluia. ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது. ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா,
அக்காலத்தில் இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோரை விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர், என் முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டு என்னை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கியிருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என்று கூறி எல்லோரும் அவரை பாராட்டினர். அவர் அவர்களிடம், நீங்கள் என்னிடம், மருத்துவரே, உம்மையே நீர் குணமாக்கிக் கொள்ளும் என்ற பழமொழியை சொல்லி, கப்பர்நாமில் நீங்கள் செய்ததாக நாங்கள் கேள்விப்பட்டவற்றை எல்லாம் உன் சொந்த ஊராகிய இவ்விடத்திலும் செய்யும் என்ன கண்டிப்பாக கூறுவீர்கள். ஆனால் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கின்றேன், எலியாவின் காலத்தில் 3½ ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ராயலரிடையே கைப்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனை சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைப்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசா காலத்தில் இஸ்ராயலரிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவை சார்ந்த நாமனுக்கே நோய் நீங்கியது என்றார். தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சிற்றுங்கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமர்ந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்து சென்றனர். அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் பக்தர்களே, அன்னையின் சன்னிதானத்திலே இந்த திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருப்பது எனக்கு ஒரு ஆழமான மகிழ்ச்சியை தருகின்ற ஒரு நாளாக இருக்கின்றது. ஒவ்வொரு திருப்பலியும் இயேசுவின் தியாக திருப்பலி, அன்பின் திருப்பலி. இப்பலியை அர்ப்பணிக்கின்ற பொழுது அந்த சிலுவையில் தொங்கிய இயேசு நம்மோடு பேசிய அந்த வார்த்தைகள் நம் நினைவுக்கு வர வேண்டும். நற்செய்தியாளர்கள் அழகாக சொல்வார்கள், இயேசு சிலுவையில் தன்னையே பலியாக்கிய பொழுது 7 வார்த்தைகளால் நம்முடைய உள்ளத்தை கவர்ந்தார் என்று நற்செய்தியாளர்கள் சொல்கின்ற வார்த்தையை நாம் கேட்டிருக்கின்றோம். இந்த வார்த்தைகள் தான் என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது, முதல் வார்த்தை அவர் சொன்ன வார்த்தை லூக்கா நற்செய்தியாளர் 23ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே மன்னிப்பை கொண்ட வார்த்தையாக இருந்ததை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது வார்த்தை அதே நற்செய்தியாளர் 23ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே
ரட்சிப்பை கொடுக்கின்ற வார்த்தையாக இருப்பதை பார்க்கின்றோம். மூன்றாவதாக அருளப்பர் எழுதிய நற்செய்தியில் 19வது அதிகாரம் 27ஆம் வசனத்திலே இயேசு தன் தாயின் மீது காட்டிய பாசத்தை வெளிப்படுத்திய அந்த வார்த்தையை நாம் கவனிக்கின்றோம். நான்காவதாக மத்தேயு நற்செய்தியாளர் அழகாக இவ்வாறு சொல்வார். 27ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலே வேதனை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் வார்த்தை என்றார். ஐந்தாவதாக அருளப்பர் 19வது அதிகாரம் 28வது வசனத்திலே இயேசு நமக்காக ஏற்றுக்கொண்ட துன்பத்தை சார்ந்த வார்த்தைகளை நமக்கு எடுத்துரைக்கின்றார். ஆறாவதாக மீண்டும் அருளப்பர் நற்செய்தியாளர் 19வது அதிகாரம் 30வது வசனத்திலே வெற்றியை சார்ந்த ஒரு வார்த்தையாகவும், கடைசியாக லூக்கா நற்செய்தியாளர் 23வது அதிகாரம் 46வது வசனத்திலே மன நிறைவு கொடுக்கும் வார்த்தை இயேசுவின் வார்த்தையாக இருந்ததாக லூக்கா நற்செய்தியாளர் சொல்கின்றார். இப்படியாக இயேசு தன்னையே பலியாக்கிய பொழுது இந்த 7 வார்த்தைகளை கொண்டு நம்மை ஒவ்வொரு முறையும் இந்த திருப்பலிக்கு அழைக்கின்றார். ஒவ்வொரு திருப்பலியும் இந்த 7 வார்த்தைகளை கொண்ட ஒரு அருமையான ஒரு பலியாக இயேசு நம்முள் தோன்றுகின்றார் என்பதை இந்த நாளிலே நாம் மறந்துவிடக்கூடாது. ஆனால் இந்த நாளிலே உங்களோடு நான் இணைந்து ஆழமாக சிந்திக்கக்கூடிய வார்த்தை இந்த 7 வார்த்தைகளில் இயேசு 3வது வார்த்தையாக அவர் சொன்ன வார்த்தை தம் சீடரை பார்த்து இவரே உன் தாய் என்று சொன்ன வார்த்தை. இவரே உன் தாய் என்று சொன்ன வார்த்தையின் ஆழமான ஒரு அர்த்தத்தை இந்த நேரத்திலே நாம் அறிந்து கொள்வோம். இந்த தாய் என்பவர் யார் என்னுடைய வாழ்க்கையிலே என்பதை தியானிப்போம். இந்த வார்த்தை என்பது பிரியமானவர்களே அன்பின் வெளிப்பாடு, பாசத்தின் வெளிப்பாடு. நம்மேல் அவருக்கு அக்கறை நிறைந்து இருந்ததால், நம்மீது அவருக்கு கரிசனை நிறைந்து இருந்ததால், நம்மீது அவருக்கு பொறுப்பு நிறைந்திருந்ததால் அந்த தாயை இன்று நம் அனைவருக்கும் தாயாக கொடுத்து விட்டு இருக்கின்றார். இதனால் நம் தேவன் நம்மை மறந்து போகும் தேவன் அல்ல, நம்மை அரவணைக்கின்ற தேவன், நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்துகின்ற தேவன் நம் தேவனாக இருப்பதை இந்த நேரத்திலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த தாயின் வழியாக பிரியமானவர்களே, இவரே உன் தாய் என்பதற்கு புனித பெர்னார்டு மிகவும் அழகாக சொல்வார். அன்னை நம் கைகளை பிடித்து இருக்கின்ற பொழுது நாம் ஒரு பொழுதும் விழப்போவது கிடையாது. அன்னை நம்மை கைப்பிடித்து இருக்கின்ற வரை நாம் கீழே விழப்போவது கிடையாது என்று அழகாக சொல்கின்றார். இதனால் பிரியமானவர்கள், இப்படிப்பட்ட ஒரு அன்னையை இயேசு இன்று நம் அனைவருக்கும் தாயாக கொடுத்திருக்கின்றார். இயேசு இவரே உன் தாய் என்ற பொழுது இந்நாள் வரை நான் உங்களோடு இருந்தேன், இந்நாள் வரை நான் உங்களோடு உலாவினேன், உண்டேன், குடித்தேன், சிரித்தேன், அங்கும் இங்கும் நாம் சென்றோம். ஆனால் இதோ இந்த நேரத்திலே என் நிலையை அறிந்து இந்த நேரத்திலே நான் என் தாயை உங்களுக்கு நான் அர்ப்பணிக்கின்றேன். நான் கற்றுக் கொடுத்ததை என் தாய் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். நான் காட்டிய வழியில் நடந்த நீங்கள் என் தாயும் அதே வழியில் நடக்க உங்களுக்கு உதவி செய்வார். என்னோடு இருந்த காலத்திலே நேரத்திலே வாழ்வை கொடுத்தேன், மன்னிக்க கற்றுக் கொடுத்தேன், அன்பு செய்ய கற்றுக் கொடுத்தேன், பிற இனத்தவரை அன்பாக அரவணைக்க உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். இனிமேல் என் தாய் நான் செய்ததை உங்கள் அனைவருக்கும் செய்வாள் என்கின்ற நம்பிக்கை என்னில் இருக்கின்றது. இந்த நம்பிக்கையின் வெளிப்பாடுதான் இதோ இன்று இந்த தாய் உங்களுக்கு நான் தருகின்றேன் என்று சொன்னார் இயேசு. ஆம், இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த தாயை ஏற்றுக்கொள்வதில் பயம் ஏன்?
இந்த தாயை ஏற்றுக்கொள்வதில் ஒருவித தயக்கம் ஏன்? இந்த தாயை ஏற்றுக்கொள்வதில் ஒரு விதமான வெறுப்பு எதற்கு நமக்கு? இந்த தாயை ஏற்றுக்கொள்வதிலே இதற்கு ஒரு விதமான பொறாமை நமக்கு. பிரியமானவர்களே, புனித மேக்சிமிலியன் கோல்பே மிகவும் அழகாக சொல்வார், அன்னையை அதிகமாக அன்பு செய்ய பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், தயக்கம் கொள்ளாதீர்கள், வெறுப்பு கொள்ளாதீர்கள். காரணம், இயேசு அன்னையை மிக மிக அதிகமாக அன்பு செய்திருக்கின்றார் என்று. இந்த அன்னையை அன்பு செய்ய தயக்கம் கொள்ளாதீர்கள். காரணம், இயேசு அதே அன்னையை அதிகமான ஒரு விதத்திலே அன்பு செய்திருக்கின்றார். இதே புனிதர் மீண்டும் நமக்கு சொல்வார், அன்னையை வேண்டுவோம். அன்னையிடத்திலே செல்பவர்கள் என்றுமே அவர்கள் கைவிடப்படுவது கிடையாது என்று மீண்டும் மேக்சிமிலியன் கோல்பே சொல்கின்ற வார்த்தையாக இருக்கின்றது. இதனால் பிரியமானவர்களே, அன்னையை வேண்டாம் என்று சொல்பவர்களுக்கு இயேசு என்பவர் இல்லை என்பதுதான் அர்த்தம். இதனால் பிரியமானவர்களே, இன்று இவரே உன் தாய் என்று சொல்கின்ற பொழுது இயேசு நமக்கு மீண்டும் பழைய ஆகமத்திலே தொடக்க நூலிலே 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பார்க்கின்ற ஏவாளை போல அல்ல இந்த தாய். மாறாக லூக்கா நற்செய்தியாளர் 1ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே நாம் கண்ட அன்னை கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்த அன்னை. இப்படிப்பட்ட ஒரு அன்னையை பெற்றுக்கொள்வதிலே பெருமை கொள்ளுங்கள் என்று நம்மை பார்த்து அழைக்கின்றார். இதனால் பிரியமானவர்களே, தொடக்க நூலில் நாம் பார்த்த ஏவாள் உலகிற்கு பாவத்தை உண்டாக்கினாள். ஆனால் நம்முடைய அன்னை, இயேசுவால் கொடுக்கப்பட்ட இந்த அன்னை, மீட்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டது என்கின்ற ஒரு ஆழமான ஒரு அர்த்தத்தை இந்த நேரத்திலே இயேசு நமக்கு அந்த சிலுவையில் இருந்து கற்றுத்தருகின்ற ஒரு பாடமாக இருக்கின்றது. மூன்றாவதாக பிரியமானவர்களே, இவரே உன் தாய் என்று சொல்கின்ற பொழுது நமக்கு வாழ்க்கையின் பாடத்தை கற்றுத்தருகின்றார் இயேசு. நம்முடைய வாழ்க்கையிற்கு தேவையான ஒரு பாடத்தை இந்த நாளிலே இயேசு நமக்கு இந்த திருப்பலியின் வழியாக கற்றுத்தருகின்றார். எப்படி பிள்ளைகள் தாய்மார்களை, பெற்றோர்களை மதிக்க வேண்டும் என்பதற்கு இயேசு ஒரு முன் உதாரணமாக இருக்கின்றார். தன்னுடைய கடமை என்ன என்பதை சிலுவையிலே இருந்தபடி தன்னுடைய சீடர்களை பார்த்து, தன்னுடைய அன்னையை பார்த்து பிள்ளைகளுக்குரிய கடமைகள் என்ன என்பதை அவர் வெளிப்படுத்துகின்றார். விடுதலை பயணம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்களிக்கும் நாட்டில் உன் வாழ்வு நாட்கள் நீடிக்கும்படி உன் தந்தையையும் உன் தாயையும் மதித்து நட என்பதாகவும் இந்த பவுலடியார் கூறுவது போல எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனத்திலே, பிள்ளைகளே உங்கள் பெற்றோர்களை மதித்து நட நீ நலம் பெறுவாயே என்று இவ்வாறாக இயேசு இன்று நம் அனைவருக்குமே ஒரு அருமையான பாடத்தை கற்றுத் தருகின்றார். இன்று பிரியமானவர்களே, என்னை போல நீங்களும் உங்கள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நிறைவு செய்யுங்கள் என்று சொல்கின்றார். முதிர்ந்த வயதிலே பெற்றோர்களை அரவணையுங்கள் என்று கற்றுத்தருகின்றார். அவர்களை ஏற்றுக்கொள்ள பயப்படாதீர்கள் என்று கற்றுத்தருகின்றார். அவர்களை பாரம் என நினைக்காதீர்கள் என்று கற்றுத்தருகின்றார். அவர்களுக்கு மன அழுத்தத்தை தராதீர்கள் என்று நமக்கு கற்றுத்தருகின்றார். இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு பாடத்தை இயேசு சிலுவையில் இருந்து அந்த தாயை கொடுப்பதின் வழியாக நமக்கு கற்றுத்தருகின்றார். இதனால் பிரியமானவர்களே, நம்முடைய பெற்றோர்களை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நாம் துன்பத்திற்கு ஆளாகி இருக்கலாம். இந்த நேரத்திலே இறைவன் நமக்கு கற்றுத்தருகின்ற இந்த பாடத்தின் வழியாக நாம் நம்மை சார்ந்திருக்கின்ற பெற்றோர்களை அன்பு செய்வோம். இயேசு இதைதான் இந்த உலகிற்கு காட்டிய மாபெரும் நற்செய்தி. தன்னை சார்ந்தவர்களை அன்பு செய், அவர்களை கைவிடாதே என்று சொல்லிய அந்த நற்செய்தியை இன்று நாம் பெற்றுக்கொண்டு நாமும் நற்செய்தியின் தூதர்களாக வாழ இன்று அழைக்கப்பட்டிருக்கின்றோம். விசேஷமாக இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். இந்த அன்னை நமக்கு தாயாக கொடுத்திருக்கின்றார். இந்த அன்னையை நம்முடைய தாயாக ஏற்றுக்கொள்வோம். நாம் வாழ்கின்ற இல்லங்களிலே, நம்முடைய உள்ளங்களிலே அந்த தாயை நம்முடைய தாயாக ஏற்றுக்கொள்வோம். நிச்சயமாக நம்ம என்றும் இந்த தாய் நம்மை கைவிடுவது கிடையாது என்கின்ற ஒரு நம்பிக்கையிலே தொடர்ந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமேன்.
இறைவா இதயம் மலர்ந்து அர்ப்பணித்தேன் அன்புடனே ஏற்றிடுவார். இறைவா இறைவா இதயம் மலர்ந்து அர்ப்பணித்தேன் அன்புடனே ஏற்றிடுவார். என் வாழ்வில் நான் காணும் இன்பங்களும் மண் மீது என்னை வாட்டும் துன்பங்களும், என் வாழ்வில் நான் காணும் இன்பங்களும் மண் மீது என்னை வாட்டும் துன்பங்களும், நினைவோடு சொல்லும் பணிவான செயலும் அனைத்தையும் ஏற்றிடுவார். நினைவோடு சொல்லும் பணிவான செயலும் அனைத்தையும் ஏற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது கிருபையின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது திருவிழபடி நாங்கள் வாழ்வு நாளெல்லாம் கடந்து செல்கின்றன. நோயுற்றிருக்கும் சகோதரர்கள் சகோதரிகளுக்காக உமது இரக்கத்தை மன்றாடி நாங்கள் ஒப்பு கொடுக்கும் வேண்டுதல்களையும் பலி பொருட்களையும் கனிவாய் ஏற்றருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்கள் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிமைப்படுத்துவது உரிய செயலும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்மையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். ஆகவே அவர் வழியாகவே உமது மாண்பை வானகத் தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுத்துகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் அடங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு நாங்களும் குரலையும் ஒன்று சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இன்று உலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட அடியார் அருட்பணி அந்தப்பா என்னும் குருவானவரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவளுடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு வந்தவர்களாக இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியாதே.
இறைமகன் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் இணைந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்வு நாட்களில் அமைதியை கனிவுடன் அருளோமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இமிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடும், எனது ஆன்மா நலமடையும். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடன் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடன் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே. நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே. நீங்காத நிழலாக வா இறைவா. ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடன் கூட இருந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். என்னை நீ தெரிந்தாய்,
மகிழ்வொன்று கண்டேன் தாய் உறவொன்று தேடும் பிள்ளை போகின்றேன் உன்னோடு நான் வாழுவேன் ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும் என்னுடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். மன்றாடுவோமாக. இறைவா, நோயுற்ற மனிதருக்கு ஒரே ஆதாரமாக நோயுற்றிருக்கும் அடியோர்களுக்கு உமது உதவியின் ஆற்றலை வெளிப்படுத்தி அருளும். இவ்வாறு உமது இரக்கம் மிக்க உதவியினால் அவர்கள் நலம் அடைந்து உமது புனித திரு அவையில் மீண்டும் இடம்பெற தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. நவநாள் ஜெபம். அற்புதம் மிகுந்த ஆரோக்கிய தாயை, உம்மை நேசிக்கின்றேன், உம்மை போற்றுகின்றேன். இதுவரை நீர் என் மீது பொழிந்த அனைத்து அருள் வரங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறேன். உம்மீது முழு நம்பிக்கையோடு நாடி வந்திருக்கும் என்னை உமது அன்பு பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு உமது பாதுகாவலில் வைத்தருளும். சோதனைகளில் இருந்து என்னை விடுவித்து பாவத்தில் விழுந்து விடாமல் பாதுகாத்தருளும். துயரங்களில் எனக்கு ஆறுதல் அளித்து துன்ப நேரங்களில் எனக்கு துணையாக வாரும். இரக்கத்தின் தாயே, நான் கேட்பதற்கு முன்பாகவே எனது தேவைகளை நீர் அறிந்தவராக எனக்கு என்றும் உதவி செய்ய காத்திருக்கிறீர். இந்த நம்பிக்கையோடு இப்பொழுது என் வேண்டுதல்களை உமது திருமுன் எடுத்து சொல்கிறேன். எனது எல்லா வேண்டுதல்களுக்காகவும் உமது திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்து பேசும்படி உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறேன். ஆமென். நோயுற்றோருக்காக ஆசீர். ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது உயிரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தீமையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக என்றும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாய் எமக்கு அருள்களமே. அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாய் எமக்கு அடைக்கலமே.
இறைவன் படைத்த எழிலே இயேசுவை தந்த முகிலே இறைவன் படைத்த எழிலே இயேசுவை தந்த முகிலே தூய